கிரிப்டோவில் மணி மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செய்யணும்? லேர்னிங் தான் ஒரே ஒரு விஷயம். சரிண்ணே. அடுத்தவன் சொல்கிறான் இந்த கோயினை வாங்க அந்த கோயினை வாங்கன்னு சொல்லி வாங்குவீங்கன்னா பெரிய மாட்டுவீங்க. ஓகே, உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி உங்களோட ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி கிரிப்டோ வாங்குறதுக்கும் அந்த யூடியூபர் சொல்கிறான், இந்த டிக்டாக்கர் சொல்கிறான், அவன் சொல்கிறான், சொந்தக்காரன் சொல்கிறான், அந்த கோயின் அந்த ஒரு 4 ஆள் செல்ல பிராணி கோயின் பிட்கோயின் ஓவர்டேக் பண்ணுன்னு அவன் சொன்னால் வாங்கினேன். இன்றைக்கி அதோட வேர்த் 0.000000 இருக்குது. நான் வாங்கின அமௌண்ட் ஆல்மோஸ்ட் 0க்கு போய்த்துன்னு சொல்லி எத்தனையோ பேர் கவலைப்பட்டு நைட்டு வந்து கதைக்கிறாக்கள் எல்லாம் தெரியும். ஸோ இப்படி நடக்கிற அந்த பிரச்சனை எல்லாம், அடுத்தது இந்த ஸ்கேம் ஆகிற விஷயம், இந்த பிரமிட் ஸ்கீம் ஒன்று போடுற விஷயம், ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் ரூட் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு பார்த்தா, பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தா ஒருத்தருமே லேர்ன் பண்ணுறல, நாலேஜ் காண. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த உலகத்திலேயே அழியா செல்வம்னுன்னா அது கல்வி செல்வம் தான். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட கோல்டு ஒன்று இருக்கணும்னா அதை களவு எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களோட கிரிப்டோ ஒன்று இருக்கணும்னா உங்களோட இது ப்ரைவேட் கீ களவு பண்ணிக்கணும்னா களவெடுக்க இயலும். ஓகே, உங்களை ட்ரிக் பண்ணி அதை களவெடுக்க இயலும். உங்கள்ட்ட பணம் 1 லட்சம் இருக்கணும்னா அதை களவெடுக்க இயலும். ஓகே, ஆனால் உங்கள்ட்ட நாலேஜ் இருக்கணும்னா அதை களவெடுக்க இயலாம். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற கிரிப்டோ நாலேஜ் யாருமே களவெடுக்க இயலாம். அடுத்தது 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள்ட்ட 1 லட்சம் பெறுமதியான பணம் இருக்குதுன்னா இல்லை 50,000 பெறுமதி இன்னொரு ஆள் கொடுப்பீங்கன்னா உங்கள்ட்ட 50,000 தான் இருக்க போகுது. 1 லட்சம் திரும்ப ஆக போகிற 1 லட்சம் நீங்கள் திரும்ப ஏர்ன் பண்ணணும். சரிண்ணே. அடுத்தது கோல்டு இருக்கணும்னா கோல்டில் கொஞ்சம் இன்னொரு ஆள் கொடுப்பீங்கன்னா உங்களோட கோல்டு குறையும். ஆனால் உங்கள்ட்ட இருக்கிற நாலேஜ் இன்னொரு ஆள் கொடுப்பீங்கன்னா உங்கள் நாலேஜ் குறைய மாட்டி கூடும். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற கிரிப்டோ நாலேஜை நான் இவ்வளோ வீடியோ செய்கிற மூலம் நான் ஆக்களுக்கு கொடுக்குறதால எனக்கு இருக்கிற நாலேஜ் கூடுதே தவிர எனக்கு இருக்கிற நாலேஜ் குறையில. அடுத்து சில கொஸ்டின் இருக்கக்குள்ள அந்த கொஸ்டின் சம்மந்தமான நாலேஜ் எனக்கு குறையிக்கணும்னா நான் போய் படிக்கேன். இது மூலம் என்ன நடக்குது? எனக்கு இருக்கிற நாலேஜ் கூடுது. ஸோ உலகத்திலே அழியாத செல்வம் கல்வி செல்வம். ஓகே, ஸோ அதனால் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு சொன்னால் கிரீடை முதல்ல தூக்கி சைட்டில் வச்சு போட்டு முதல்ல நாலேஜ் எடுக்க பாருங்கள். அது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஈல்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் முதலாவது படிங்க. சரிண்ணே. அப்படி இல்லாட்டி நீங்கள் படிப்பீங்கன்னா நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணாட்டியும் நாளைக்கு உங்களுக்கு நடக்க போகிற ஸ்கேமுகள், அடுத்தது உங்களுக்கு நடக்க போகிற ஏமாத்து வேலையில் இருந்தாவது தகுந்திருப்பீங்க. ஓகே, இப்போ எங்களுக்கு ஹெச்பி கன்சல்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு தர டெஸ்டிமோனியலில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்து ஏர்ன் பண்ணுறது 2வது விஷயம். ஆனால் இப்போ இதில் சொல்லி தந்திக்கிற விஷயத்தை படித்ததால நாளைக்கு எங்களை ஒருவன் எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ நாளைக்கு அதனால நாங்கள் ஏமாறுறதுலேருந்து நிறைய தவிர்க்கப்படணும் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் படிக்கிறதால ஒன்றுமே குறைய போகிறல. இப்போ கிரிப்டோ கரன்சியை மணி மேக் பண்ணணும்னா முதலாவது ஸ்டெப் படிங்க, நாலேஜ் எடுங்க. அதுக்காக நீங்கள் கோர்ஸ் வாங்கி தான் படிக்கணும்னு இல்லை. ஓகே, நான் 1000 வீடியோ ஓட்டிருக்கேன். ஓகே, டிக்டாக் சேனலில் எந்த வீடியோஸை பாருங்கள். எந்த வீடியோ பார்க்க பிடிக்கலையா 1000 ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ்கள் நிறைய இருக்குது, வேறு டிக்டாக் வீடியோஸ்கள் இருக்குது. அதை போய் படிங்க. உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனால் நீங்கள் அப்படி தேடி படிக்கக்குள்ளே அட்வான்ஸ் விஷயம் ஒரு இடத்து இருக்கும், நார்மல் விஷயம் இருக்குது, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஒன்று இருக்கும், தேவை இருக்கிற விஷயம் ஒன்று இருக்கும் சொல்லி ஆயிரக்கணக்கில், 1000 இல்லை லட்சக்கணக்கில் கண்டென்ட் இருக்கும். அதில் எது உங்களுக்கு தேவையானது தேவையில்லாததுங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை. ஓகே, ஸோ அப்படி இல்லை, எங்களுக்கு தேவையான விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக படிக்கணும்னா ஒரு கோர்ஸ் ஒன்று வாங்கி படிங்க. ஓகே, ஸோ எங்கள் டைம் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது, HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி. எங்கள் கோச்சிங் ப்ரோக்ராமில் கிரிப்டோ கரன்சியை பேசிக்கில் இருந்து படித்து எப்படி 14 வழியில் மணி மேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா விஷயமும் ஆன்லைனில் நீங்கள் தேடி படிக்கலாம். ஓகே, நான் படித்த எல்லாமே ஆன்லைனில் தேடி தான் படித்தேன். ஆனால் என்ன, நான் படித்து எடுக்கிறதுக்கு எனக்கு கூட நாள் போனிக்கு நான் நிறைய ஸ்கேமில் மாட்டியிருக்கேன். அடுத்தது நான் தேவையில்லாமல், அதாவது மணி மேக் பண்ண முடியாத விஷயம் நிறைய செஞ்சிருக்கேன். நான் செஞ்சு நிறைய டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்து ட்ரையல் அண்ட் எரரில் நான் செஞ்ச அவ்வளோ விஷயத்தையும் எடுத்து என் எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல விஷயத்தை மட்டும் அந்த கோர்ஸில் இது செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, கம்பைன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அந்த கோர்ஸ் வாங்குகிற கஷ்டம், உங்களுக்கு பணம் இல்லைன்னா தாராளமாக நான் எந்த ரூட்டில் போகணுன்னா அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். என்ன, நீங்கள் கோர்ஸ் ஒன்று வாங்கி படிக்கக்குள்ளே ஷார்ட் பீரியடுக்குள்ளே அந்த நாலேஜ் அவ்வளோ எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் தேடி படிக்கக்குள்ளே மேபி அதுக்கு நீங்கள் கோர்ஸில் படிக்கிறதுட 5 மடங்கு 10 மடங்கு சில நேரம் 100 மடங்கு டைம் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். இல்லாட்டி அதில் இருக்கிற நாலேஜை நீங்கள் எடுக்க இயலாமல் கூட போகலாம். இல்லாட்டி அதில் இருக்கிற நாலேஜை விட கூடுதலான நாலேஜை கூட எடுக்கலாம். எல்லாமே உங்களோட தரம் பற்றி. ஓகே, அதனால் நீங்கள் எங்களோட கோர்ஸை வாங்கி எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஜஸ்ட் படிங்க, எங்கேனாலும் நாலேஜ் எடுத்து படிங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வரும். உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு வந்து உங்களை ஏமாற்றலாம். அவ்வளோதான், நான் சிம்பிளாக சொல்லலாம். உங்களுக்கு HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் தரும். பாய்.